வெல்கம் பேக் டு மின்மினிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி கொத்தவரங்காய் பொரியல் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தண்ணி கொதிச்சதும் இந்த மாதிரி கொத்தவரங்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன் இது வேக வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா, இதில் வாயு அதிகமாக இருக்குன்றதுனால தண்ணி வடிச்சிட்டு தாளிக்கலாம். அது உப்பு போட்டு வடித்து வச்சுக்கிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா மட்டும்தான் இது காரத்துக்கு, பூண்டு இதெல்லாம் ப்ரௌன் ஆன உடனேயும் வெங்காயம், கருவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது மட்டும் ஃப்ரை ஆனதும் நம்ம வடித்து வச்சுருக்கிற காய் சேர்த்து நல்லா கொஞ்சமாக அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் நல்லா நமக்கு ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா தேங்காய், கொத்தமல்லி போட்டுட்டு அவ்வளோதான். ஒரு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து சாம்பார், நம்ம கீரை கடையல், புளி குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்றைக்கி லஞ்ச் வந்து சுட சுட சாதம், முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார், கொத்தவரங்காய் பொரியல், ரசம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.